சரி, கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன சம்பந்தி நேரம் கடந்துகிட்டே போகுது. தாலி கட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். மாப்பிள்ளைங்களை வர சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப முடிச்சிடலாம், கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நன்றி விசுவாசம். நன்றி சாசமா? வேற ஒண்ணு இல்ல. மகிமா, நண்பா மகிமா கூப்பிடு. அம்மா மகிமா. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, இப்போ அவளை கூப்பிட்டு பேசுறது ரொம்ப முக்கியமா? தாலி கட்டுக்கு நேரம் ஆயிட்டே இருக்குது, நல்ல நேரம் கடந்துகிட்டே போகுது. இல்ல ரொம்ப நேரம் ஆகாது, 2 செகண்ட் தான். சரி மகிமா. இப்ப வேலைக்காரிக்கெல்லாம் ஏதாவது கொடுக்கணும் கணக்கா என்ன? ஐயா கூப்பிட்ட உடனே வந்துருக்கேன். ஐயா கூப்பிட்டீங்களா? ஆமாமா கூப்பிட்டேன். சம்பந்திமா சொல்லுங்க சம்பந்தி. இந்த பிள்ளைக்கு தானே, அது நம்ம கல்யாணத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம். அதுக்கு இல்ல, அதாவது ருசியா சமைச்சு போட்ட கைக்கு வலையில போடணும்னு சொல்லுவாங்க. அதான் யா கல்யாணத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம். அதுக்கு என்ன கல்யாணம் முடிட்டு நம்ம செஞ்சிடலாம். ஆமா, எதுக்கு நல்ல காரியம் நடக்க முன்னாடி கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன்னா அந்த பொண்ணு சந்தோஷமா கல்யாணத்தை நிப்பா. சரிங்க சம்பந்தி. என்ன ஒரு காப்பு போட போறாங்க, போட்டுட்டு போட்டோம். சரிங்க சம்பந்தி, நீங்க சொல்லத சரிதான். நம்ம வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்குது. இது வரைக்கும் அந்த பொண்ணு கையால தான் பயம் இல்லாம நாங்க சாப்பிட்டுருக்கோம். நம்பி அவ கையால சாப்பிடலாம். நம்பிக்கைக்கு பாத்திரமானவா. நம்பிக்கையை விட அவ சமைக்கிறதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கும். என்ன சம்பந்தி? உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான கரிசனை எல்லாத்தையும் கலந்துதான் சமைப்பா. அதனாலதான் நம்பி சாப்பிடலாம் நாங்க சொன்னோம். அவ சாப்பாடை சாப்பிடும் போதே அதுல நிறைய அன்பு இருக்கும். ஒரு நேரம் நமக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அடுத்த நேரம் அது நம்ம பிளேட்ல இருக்காது. நம்ம சாப்பிடும் போதே கணிச்சிருவா. சரிங்க சம்பந்தி. யாருக்கு எப்போ பசிக்குங்கிறது அவ ஒருத்திக்கு தான் தெரியும். அது உங்க வீட்டுல ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கல. வேலை பார்க்கல, அவ எங்க வீட்டு வாரிசு தான். வாரிசா? அது வேற ஒண்ணு இல்ல, அவ எப்பவும் கிச்சன்ல இருக்கனால பாக்கங்களுக்கு அவ சமையல்காரி மாதிரி தெரிய ஆரம்பிச்சுட்டு. அது நாங்க செஞ்ச தப்பு. அவ எங்க வீட்டு வாரிசு தான். நாங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு அவ தான் தகுதி தராதரத்தெல்லாம் விட்டு அற்பங்கரையிலே கடந்தா. அவ அற்பங்கரையிலே கிடக்கிறது எங்களுக்கு கஷ்டமாவே இல்ல. ஏன்னா அவ கையால சாப்பிட்ட மாதிரி எங்களுக்கு எப்பவும் இருந்தது இல்ல. அவ எங்க வீட்டு வாரிசு. அதுக்காக நாங்க அவளை அற்பங்கரையில போட்டு இப்போ நீங்க வீட்டுக்கு வரவங்க கூட அவளை சமையல்காரின்னு நினைச்சிட்டீங்க பாத்தீங்களா? இனிமேல் அப்படி தெரியக்கூடாது. ஆனா அவ அற்பங்கரையில தான் இருப்பா. ஏன்னா நாங்க வாழ்ற வரைக்கும் அவ கையால தான் சாப்பிடுவோம். இருந்தாலும் அவ எங்க வீட்டு வாரிசுன்னு தெரியணும். அதனால என்ன சம்பந்தி? மகாதேவா, இது செம்புலிங்கையா குடும்ப பரம்பரை நகை. இந்த நகை யாருக்கிட்ட இருக்காது. இது யாருக்கிட்ட இருக்கோ அது செம்புலிங்க வாரிசு. காலங்காலமா எங்க குடும்பத்துல பாதுகாக்கப்பட்ட நகைகள். இது எங்களுக்காக, எங்க நலனுக்காக 24 மணி நேரமும் கிச்சன்லயே இருக்க சொன்னாலும் இருக்கக்கூடிய எங்க வீட்டு வாரிசு மகிமாவுக்கு இத நாங்க கொடுக்க போறோம். இத நாங்களுக்கு கொடுத்தாதான் மத்தவங்களுக்கும் தெரியும் அவ செம்புலிங்கையா வாரிசுன்னு. பரம்பரை நகை எல்லாத்தையுமே கொடுக்க போறீங்க? இல்ல இல்ல, எங்க கிட்ட இருக்கிறதுல ஒரு பகுதி தான். ஒரு பகுதியே இவ்வளவு? மகிமா வாங்கிக்கோமா. வாங்கிக்க மகிமா. என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? வாங்கம்மா, நீ இந்த வீட்டு வாரிசுன்னு தெரியணும்ல, வாங்கிக்கோமா. மனசார செம்புலிங்கையா வாரிசுன்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்க. இந்த நகையெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு தான் அதை நிரூபிக்கணுமா? இல்லம்மா, இது உனக்கு சேர வேண்டியதுதான். காலங்காலமா வீட்டுக்காக பாடுபடுற எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியதுதான். வாங்கிக்கமா. இல்ல, நான் எந்த பாடம் படல. எனக்கு பிடிச்சது இந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருவரையும் எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இதெல்லாம் கொடுத்து என்ன வேலைக்காரியா நினைக்க வச்சிடாதீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. வாய் நிறைய செம்புலிங்கையா வாரிசு செம்புலிங்கையா வாரிசுன்னு சொன்னீங்க. எனக்கு அதுவே போதும். நான் எனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கொடுத்தா இல்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு இதை பார்த்தா பயமா இருக்கு. இது எனக்கு வேண்டாம். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் உங்க வீட்டு பொண்ணா இருந்துட்டு போறேன். இது வேண்டாம். ஏமா, இந்த வீட்டு பொண்ணுங்களுக்காக தான் இதை கொடுக்கும். வாங்கிக்கமா. ஐயோ, இந்த வீட்டு பொண்ணுங்க எப்படி இருக்காங்களோ அப்படி நான் இருப்பேன். இத நான் வாங்க மாட்டேன். எதுக்கு தூர போடுங்க? எதுக்கு தூர போடுங்க? எனக்கு வேண்டாம். தூர போடணுமா? தூர போட சொல்றா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் இப்படியே இருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கேன். எனக்கு பிடிச்சதை செஞ்சு வைக்க நிம்மதியா தூங்குறேன். இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். உங்க புள்ளைய நான் வாழ்ந்துட்டு போயிருந்தேன். இந்த சின்ன வயசுல எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து இருக்க. உனக்காக நாங்க எதுவும் செய்ய வேண்டாமா? ஐயா, அப்பெல்லாம் சொல்லாதீங்க. நான் நீங்க வந்தனால உங்களை அப்பாவா பாக்குறேன். நீங்க என்ன புள்ளையா பாக்குறீங்க. இத தியாகம் அப்படி இப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருக்கிற பந்தத்தை முறிச்சிடாதீங்க ஐயா.
ஏதாவது கொடுத்து நீங்க எனக்கு சொந்த இல்லைன்னு ஆக்கிடாதீங்க. நீங்க எனக்கு அப்பாவா இருந்தா போத, வேற எனக்கு எதுவும் வேண்டாம். ஏம்மா வேண்டாம் ஐயா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். கடைசி வரைக்கும் உங்க பிள்ளையா இருந்துட்டு போயிருது. எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவும் வேண்டாம் ஐயா. என்ன நம்புறல? நம்புவேன், முழுசா நம்புவேன், உங்களை நம்புவேன். ஏம்மா இந்த தங்கம் கோடி கோடியா போகும் தெரியும்ல? எங்க ஐயாவுக்கு முன்னாடி இதெல்லாம் கால் தூசி. பாடுங்கடா ரெடியா. எனக்கு மிகப்பெரிய சொத்தே நீங்க ஐயா. உங்க கூட நான் காலத்துக்கு உங்க பிள்ளையா. உங்களுக்கு என்னால முடிஞ்சதை செய்யற பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, வேற எதுவும் வேண்டாம். விலை மதிக்க முடியாததை நீ கேட்டிருக்க. அவங்கள விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அப்பேற்பட்ட விலை மதிக்க முடியாத ஒன்னையே நீ கேட்டிருக்க. விலை மதிக்க முடியாத ஒன்னு நீ கேட்டிருக்கமா? எனக்கு புரியும், ஆனா எனக்கு இந்த தங்கம் வேண்டாம். எனக்கு என் ஐயா போதும், என் ஐயா போதும். நான் அவர் கூட இருப்பேன். இது வெறும் மண்ணுல இருந்து கிடைக்கக்கூடிய வெறும் பொருள். ஆனா எங்க ஐயா விலை மதிக்க முடியாத மாணிக்கம். இந்த மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை நான் இழக்க மாட்டேன். எனக்கு எங்க ஐயா மட்டும் போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இவ்வளவு அடம் முடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் அவன் தரமாட்டேன்னு எப்படி சொல்லுவான்? டேய் நண்பா, அவன் என் மரணம் வரைக்கும் என் கூட இருப்பான். வாக்கு கொடுத்துட்டேன். அவனை லேசில விட மாட்டேன். எங்க ஐயாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். விலை மதிக்க முடியாத வாங்கியிருக்கா. அதிர்ஷ்டக்காரிதாம்மா, விலை மதிக்க முடியாதே வாங்கிட்டியா? புத்திசாலி பொண்ணுதான். இவ புத்திசாலியா? தங்கம் கொட்டி கிடக்குது, அது வேண்டாமா? அந்த ஐயா தான் வேணுமா? காலத்துக்கு வேலைக்காரியாவே இருக்கேங்க. இருந்தாலும் நம்ம மாமன தொல்லை அவ சாஞ்சிருக்காடே. ஆமா, அவர் தோல் யாருக்கு வேணும்? சரி, இப்போ ஐயா இப்பமாவது தாலி கட்டிடலாமா? எப்படி? ஒரு நிமிஷம். ஏமா யாழினி, அது யாரு? இன்னும் வீட்டுல யார்ட்ட பாக்கிருக்கா? உனக்கு தெரியாது? யாருமே தெரியாது. ஏமா யாழினி, அவ எதுக்கு கூப்பிடுதாங்க? அவளுக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? யாரா? வருவாங்க பாரு. சம்மந்தி நேராவது, சொந்தக்காரங்களா நேராதுன்னு இருக்காங்க. இருங்கம்மா, இருங்க இருங்க. அப்படின்னா இவ பேர் தான் யாழினியா? ஒன்னா இவ பேரு யாழினியா? என்னம்மா? சொல்லுங்கப்பா. என்னம்மா, எங்க வீட்டுல உனக்கு பிடிச்சிருக்கா? எப்படி? கோயில்ல இருக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? அப்புறமா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்? தெரியும். இந்த நிக்காம பாரு மாணிக்கம், வேற யாரும் இல்ல, என் புள்ளதான். எப்போ என் புள்ள கிங்ஸ்னு அவன் கைய புடிச்சு என் வீட்டுக்கு கூட்டு வந்தானா அப்பவுமே அவன் என் புள்ளதான். என் புள்ள வேற, இவன் வேற இல்ல. இந்த வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைங்களுக்கு நான் என்ன கொடுக்கறோனோ அதேதான் உனக்கும். ஐயா ஒரு நிமிஷம். சொல்லுமா. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்கிட மாட்டீங்களா? தப்பா எடுத்துக்கிட மாட்டோம், சொல்லுமா. நீங்க அவரை உங்க புள்ளன்னு சொல்லும் போதே எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து கிடைச்சாச்சு. இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத சொத்தை கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் எந்த சொத்தை பத்தி பேச போறீங்க? அதாமா, இந்த வீட்டு மருமக்கமாருக்கெல்லாம் என்ன கொடுக்கணுமோ அதுதானே உனக்கும் கொடுக்கணும். அவரை உங்க புள்ளன்னு சொல்லி விலை மதிக்க முடியாத உங்களையே சொத்தா கொடுத்துட்டீங்களே, பிறகு என்ன சொத்துன்னு சொல்றீங்க? இந்த வீட்டுல ஒரு ஓரத்துல வாழ்ற பாக்கியம் இல்ல, மருமகங்கிற பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மேல எனக்கு எந்த சொத்தை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுக்கு முன்னாடி மத்ததெல்லாம் என்னது இருக்குன்னு தெரியல. அதை விட ஒரு பெருசத்து இந்த உலகத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல. சாரி. பொக்கிசம் வேணுமா மாய வேணுமான்னு நீங்க கேட்ட மாதிரி இருக்குது. எனக்கு பொக்கிசம் தான் வேணும், மாய வேண்டாம். அழியாத சொத்து இந்த குடும்பம். ஐயா செம்பிளிங்க ஐயா மருமகங்கிற அந்தஸ்து, அது போதுமே. இதுக்கு மேல எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம். நான் போலாமா? ஒரு நிமிஷமா, நான் நிக்கானே. இவன் பேர்ல இந்த அத்தனை சொத்தையும் இந்த வீட்டு வாரிசு இசை பேர்ல மாத்திட்டான். உனக்கோ நாளைக்கு உன் புள்ளைக்கோன்னு புள்ளன்னு இசையே சொல்லிட்டீங்க. புள்ளைக்கு முன்னாடி எந்த சொத்து இல்லையே. இதுக்கு முன்னாடி அவர் சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது அவர் பொண்ணு பேர்ல எதுனாலும் சரி, யார் பேர்ல எதுனாலும் சரி. ஆனா இனி அவர் சம்மதி பண்ணது எல்லாமே அவர் பொண்ணுக்கு தான். நீ என்னமா சொல்ற? அதே நான் வரதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. இனி நான் வந்ததுக்கு அப்புறம் அவர் சம்மதி பண்றது எல்லாமே அவளுக்கு தான். இப்போ இல்ல, எப்பவுமே அவர் சம்பத்தியம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே அவளுக்கு தான். அவன் உன் புருஷமா? நான் இந்த வீட்டு மருமக. இம்மா, இந்த படவ பையா ஏற்கனவே அப்படிதான் பத்திரம் எழுதிருக்கான்.
இவன் சம்பந்தம் பண்ற அத்தனை சொத்தையும் அவளுக்குன்னு சொல்லி வச்சிருக்கான். உனக்கு வருத்தமா இல்லையா? நான் உங்க முன்னாடி இதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல. இது வரைக்கும் அவர் மேல எனக்கு ரொம்ப பெரிய அபிப்பிராயம் எல்லாம் வந்ததில்லை. நீங்க இப்படி சொல்லும் போதே அவரும் எனக்கு தெய்வமா தான் தெரியுறாரு. முடிஞ்சா எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க, அது போதும் எனக்கு. இவன் ஏன் பேய் அடைஞ்சவன் நின்னுகிட்டு இருக்கான்? நீ செஞ்சதுலே உருப்படியான வேலை இது மட்டும் தான் இருக்கும் போலுக்கு. சத்தியமா சொல்றேன்டா, இந்த பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தெரியவே தெரியாது. சிரிச்ச முகமா கல்யாணம் தூக்கிட்டு வந்த. எனக்கு ஒரு ரூபா கூட சொத்து வேண்டாம், அத்தனை இசை பேர்ல இருக்கட்டும். அது அவர் வாரிசு, அவருக்கு பொண்ணு அப்படின்னா அவள் எனக்கும் வாரிசு தானே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சம்பாத்தியம், இனி வரப்போற சம்பாத்தியம் எல்லாமே அவளுக்கே போகட்டும். எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதை விட நான் இந்த வீட்டுக்கு மருமக. இதை விட எனக்கு பெரிய சொத்து எதுவும் வேண்டாம். நான் கிளம்பலாமா? சரிம்மா. கோடிக்கணக்கான சொத்து. சொத்தை பத்தி எனக்கு தெரியாது, என் கண்ணு முன்னாடி இருக்கிற சொத்துக்களை எனக்கு தெரியும். அவங்களே எனக்கு கிடைச்சிட்டாங்க, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு தெரியும் இந்த பொண்ணு இப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாடா, நீ தூக்கிட்டு வந்ததுல இருந்து அந்த பொண்ணு எந்த அலப்பறையுமே பண்ணல. அது உண்டு, அது வேலை உண்டுன்னு அழகா பார்த்துட்டு இருக்கோம். அப்பவுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடே என் தங்கச்சி மத்த வைரமே, உருப்படியான வேலை பார்த்துருக்கடா. இல்ல, அவ ஏதோ சொன்னால லாஸ்ட். இப்போ உனக்கு கல்யாணம் ஒண்ணுதான் இப்போ உனக்கு கேடு, அதுல கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம். இல்ல மாமா, இவன் என்னோட சின்ன பையன். இப்ப அதுக்கு என்னடா? இல்ல, இவன் என்னோட சின்ன பையன் தான். இங்க பாரு, முதல்ல அந்த பொண்ணை நல்லா நேசி, அவ மனசை நல்லா புரிஞ்சுக்க. ஒரு பொண்ணு கூட வாழ்றதுக்கு மனுஷனா இருக்கணும், மிருகமா இருக்கக்கூடாது. உன் குணத்தை மாத்து. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும், அவளை எப்படி பார்க்கணுங்கிறத கத்துக்க. அப்புறம் எங்களுக்கு தெரியும் உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. பாடவா ரஸ்கல், அவ பேரே இப்ப நாங்க சொல்லிதான் உனக்கு தெரியும். அதான் உண்மை. சொன்னா யாருன்னு கேட்கான். உனக்கு இப்போ கல்யாணம் வேணும், கிளம்பிட்டேன். ஐயா, இப்ப மாதிரி கல்யாணம் முடிக்கலாம்ல? இனி தாலி கட்டிட வேண்டியதா? சாரான், அலெக்ஸ், அப்பா நீங்க அதை பண்ணலையா? என்னடா? அப்பா அதுதான்ப்பா. இனிமே யார் இருக்கா? இனிமேதான் ஒருத்தர் இல்லையே, அதான் எல்லாம் பிரிச்சு கொடுத்தாச்சே. இனி என்ன இருக்கு மாப்ள? அப்பா அது வேற ஒண்ணு இல்ல, ஒட்டுமொத்த பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குதே. அதாவது சம்பந்தி, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே நிர்வாகம் பண்ணணும். என் பிள்ளைகளுக்கு தான் வரப்போது. எவ்வளோ அதாவது எங்க பரம்பரை சாவி. அன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்களே, அது பீரோல் சாவி. அப்படின்னா அதாவது பரம்பரை அரமனை சாவி, இந்த வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய சாவி. அதாவது கஜானா. நாங்க 1 ரூபா வாங்கதா இருந்தாலும் அவங்க கிட்ட தான் வாங்கணும். ஒட்டுமொத்த நிர்வாகம். எங்க சின்ன எலக்ட்ரானிக் கடையில இருந்து பெரிய ஷோரூம் வரைக்கும் வர வருமானம், அத்தனை வரவு செலவு எல்லாமே என் பிள்ளைகளுக்கா? நாங்க 1 ரூபா வாங்கதா இருந்தாலும் இனி இவங்க கிட்ட தான் வாங்கணும். வரவு செலவு கரெக்டா இருக்கணும். ஒட்டுமொத்த வரவு செலவுமா? எங்க அப்பா ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு. என்ன என்ன சொல்லிருந்தாங்க? அடுத்த தலைமுறையில ஒரு பெண்ணு தான் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும்னு. அடிச்சு தட்டி உங்களுக்கு ஜாக் பாட்டு. என் பிள்ளைங்க அதிர்ஷ்ட கரிகளா இருந்திருக்காளே. இந்த வீட்டு இளவரசி, அவ மகாராணியா தான் வாழ்வா. அவ எங்களை வழி நடத்ததுக்கு மட்டும்தான். எங்க ஒவ்வொருவரையும் ஆட்சி பண்றதுக்கு, எங்களை அதிகாரம் பண்றதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவ ஒருத்திக்கு மட்டும். ஆனா நிர்வாகங்கிறது அப்படி இல்ல, அதுக்கும் மேலான ஒரு பதவி. இவ்வளவு பெரிய சொத்து நமக்கு வரப்போதா? இனி நம்ம ராஜ்யம் தாண்டி நடக்கும். சரிங்க சமந்தி, சரிங்க சமந்தி. அதாவது இந்த அரமனை சாவி இவங்க கையில தான் இருக்கும். அவங்க தனித்துவமா ஆளுமையா இருப்பாங்க. சரிங்க தம்பி. இந்த வீட்டுல யாருக்கு மரியாதை கொடுக்க நினைக்கிறோமோ இல்லையோ, இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். நம்ம நினைச்சு கூட பாக்கலடி. சரி தம்பி. எப்பவுமே அவங்க கை ஓங்கிதான் இருக்கும். மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு பதவி. இது வரைக்கும் எங்க பரம்பரையில, எங்க அரண்மனையில ஒரு ஆண் தான் இதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, செங்கோட்டையன். அதாவது எங்க அப்பாவுக்கு அண்ணன், அப்பாவுக்கு தெய்வ மாதிரி. அவர் தான் அரண்மனைய நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, மேலான மந்திரி மாதிரி. அந்த செங்கோட்டையனுடைய பதவி தான் இவங்களுக்கு போக போகுது, அதுவும் மருமகளுக்கு. தேடி பார்த்தோம் இந்த வீட்டு பிள்ளைங்கிட்ட. ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு தனித்துவமா இருந்தாங்க. ஆனா இந்த பொண்ணுதான் செங்கோட்டையன் ஐயாவோட அப்படியே அச்சுப்பரல் மாதிரி அப்படியே இருந்தா. ஆமா ஆமா, உண்மைதான் உண்மைதான். அதிர்ஷ்ட காலடி நீங்களா.
நண்பா அரமனை சாவி எடுத்துட சொல்லி. ஓகே நண்பா. அத இசையே கொடுத்துருவா. அவதானே இந்த வீட்டு மகாராணி, எங்களை ஆள பிறந்தவா. அவளே அந்த பதவிய இவங்க கிட்ட கொடுத்துருவா. சரிங்க சம்பந்தி, கொடுங்க சம்பந்தி, கொடுங்க. இசை வச்சு கொடுங்க, இல்ல மகாராணி வச்சு கொடுங்க, அதான் நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் முழு சம்மதம் தானே? எங்க பாக்கியம் பொண்ணியம் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இல்ல, உங்க வீட்டு பொண்ணுங்க இங்க வாழ வராங்க, அவங்க கிட்டயும் நாங்க கேட்கணும்ல. ஐயோ, இதெல்லாம் பாக்கியம் வரும், இத போய் கேட்கணுமா? ஒட்டுமொத்த அரமனோட நிர்வாகமா? சரி, அரமனை சாவி எடுத்துட்டு வாங்க. இவன் வெறும் மகாராணியாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா கஜானா நம்ம கையில. கஜானா மட்டும் நம்ம கையில வரட்டும். அடுத்த மகாராணியே நீங்க தாண்டி. வெறும் மகாராணியா இருந்து என்னத்துக்குமா? கஜானாவே நம்ம கிட்ட வரப்போகுது. நான் சொல்லல உங்க ராசிக்கு நீங்க மகாராணியா தான் இருப்பீங்கன்னு. என்ன சாவிய கொடுத்துடலாமா? அதெல்லாம் வரும், அதெல்லாம் கேட்கலாமா என்ன? நீங்களே சொல்லிட்டீங்க, அப்போ சரியாதான் இருக்கும். ஆனா சத்தியமா நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்கறத செய்யறதுதான் செம்பலிங்கையா குடும்பத்தோட பழக்கம். உண்மைதான், சந்தோஷம் எங்களுக்கு தாங்க முடியல. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் எல்லாம் கிடைக்கிறது உண்மையிலே வரம் தான். உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே? ஐயோ, என்ன என்ன சொல்றீங்க? பொறுப்பு கொஞ்சம் பெருசுதான், இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்காக மருமகான்னு இருந்துகிட்டு இதெல்லாம் கூட செய்யலன்னா எப்படி? கரெக்டா சொன்னீங்க. இல்ல, வந்த உடனே இவ்வளவு பெரிய பொறுப்பு நீங்க எதுவும்? ஐயோ, அத சொல்லிட்டு இதெல்லாம் வரும் அப்படின்னு உங்க கருத்தை சொல்லணும் சொல்லிருங்க. ஏன்னா செம்பலிங்கையா குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்தா பின்வாங்குற பழக்கம் கிடையாது. உங்க கருத்து எதுவா இருந்தாலும் முதைய சொல்லிருங்க, பின்னாடி சொல்ல முடியாது. அதுக்குதான். ஐயோ, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, நீங்க தாராளமா கொடுக்கலாம். கரும்பு திங்கிறதுக்கு கூலி கட்ட மாதிரி இருக்குது. பெரிய செம்பலிங்க குடும்பமா? எதுக்காக கேக்குறேன்னா, பொறுப்பு மிக பெருசு. கையில வாங்கினதுக்கு அப்புறம் வாங்கினதுதான், பின்வாங்க முடியாது, பின்வாங்க விடவும் மாட்டோம். ஐயா, நீங்க பின்வாங்க விடவே வேண்டாம். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, நீங்க தாராளமா கொடுக்கலாம். அத திரும்பவும் சொல்லிட்டேனே, அது வரும் நீ. சரி, அப்போ கொடுத்துடலாம். கிங்ஸ்லி, வாங்க. போங்கம்மா, கூப்பிடுதாங்கல்ல? வாங்க, உள்ள வாங்க. இவன் கூப்பிடுதாங்கல்ல, போங்க. இருமா, கொஞ்சம் பிக்கு பண்ணிக்கிடுவோம். அது வந்து உள்ள வாங்க. நேரத்தை கடத்தாதீங்கடி, போங்க. சும்மா ஏதோ நம்ம அலைஞ்ச மாதிரி இருக்கும், சும்மா இருமா கொஞ்ச நேரத்துக்கு. நேராவதுமா? சரிடி, வா போலாம். நேரத்தை கடத்தாதீங்க, போங்கடி. வாங்க. அத சொல்லியாச்சுல, வா. என்ன சம்பந்தி, நம்ம கொடுத்துடலாமா? அப்படி சரிக்கு சம்பந்தி. என்ன துரத்தி விட்டவங்க இங்க நின்ன மாதிரி இருக்குது. இப்போ இவளுக்கு என்ன போக போகுதுன்னு தெரியலையே. இல்ல, அது வந்து நேரத்தை கடத்த வேண்டாம், அவங்களுக்கான பொறுப்பை கொடுத்துடலாம். ஏன்னா தாலி கட்டுக்கு நேரம் ஆகுது. சரி, இவன் வயதுக்கு வந்துட்டு போறா, நமக்கு கிடைக்கிறது கிடைச்சிக்கலாம். இசை, நான் ரெடியா தான் இருக்கேன். மகாதேவா, எல்லாம் ரெடியா தான்டா இருக்கு. சரி, அப்போ கொடுத்துட வேண்டியதுதானே? மறுபடியும் கேக்குறேன், உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையா? இங்க என்ன நடக்க ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. சரி, அவங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இசை தங்கம், என்ன போக்குற? ஒண்ணு இல்லடா. இயலமா? அப்பா. இசைமா, செம்பலிங்க அள்ளிமலை சமஸ்தானம் இனி இயல் கையில. போய் உங்க அக்காளுக்கு அந்த கிரீடத்தை வைமா. இல்ல, உன் அம்மாக்கு அந்த கிரீடத்தை கொண்டு வைமா. அக்கா, இல்ல, அது வந்து நீ போய் வைமா. என்னங்கய்யா இது? அதான் இவ்வளவு நேரம் சொல்லலாமா? செங்கோட்டை ஐயா செய்ய வேண்டிய அத்தனையா இனி இயல்தா பாத்துக்கிடுவா. என் மனைவியா? அப்பா, அதுக்கு காரணம் இருக்கு. உண்மையாவே இன்னைக்கு செம்பலிங்கையா வம்சம் பூமியில வாழுதுன்னா அந்த பொண்ணால மட்டும்தான். எங்களுக்கு செம்பலிங்கையா கொடுத்துட்டு போன வேலையா பார்த்ததே இவங்கதான். எங்க வீட்டு வாரிசு. இன்னைக்கு எங்க வீட்டு வாரிசு, எங்க வீட்டு மகாராணி. எங்க அப்பா கொடுத்த வாக்கு இன்னைக்கு எங்க கூட இருக்குன்னா முழுக்க முழுக்க அந்த பொண்ணு மட்டும்தான் காரணம். 5 வயசுல உசுர சுத்தமா நினைச்சு 10 எரிகிற நெருப்பு காருக்குள்ள இருந்து ஒரு அம்மாவோட அழுக்குறல் கேட்கும் போதே தான் உசுர பொருட்படுத்தாம அந்த அம்மாவோட அழுக்குறலை நோக்கி அந்த நெருப்பு சுடுன்னு தெரிஞ்சோம் பெத்தவங்க தடுத்தோம். உள்ள நெருப்புக்குள்ள போய் எங்க அத்தை கிட்ட இருந்து
இந்த இருக்காளே என் மனைவி. செம்புலிங்கையா வாரிச பத்திரமா தூக்கிட்டு வந்தாங்க. என் தங்கச்சி கொஞ்சமாவது நிம்மதியா போய் சேர்ந்தானா புள்ளைய ஒருத்தனுக்கிட்ட ஒப்படைச்சிட்டோங்கனாலதான், புள்ளைய காப்பாத்திட்டோங்கிற நம்பிக்கையோட தான். அதுக்கு பாத்திரமானவா இயல் மட்டும்தான். நான் என் தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்திருந்தேன், நிறைவேற்றல. ஆனா அந்த பொண்ணு என் தங்கச்சிக்கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்தி நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சா. ஒட்டு இல்ல, உறவு இல்ல, ரத்த சம்பந்தம் இல்ல. 5 வயசுல தாயானா என் குழந்தை, என் தங்கச்சி குழந்தைய தூக்கிட்டு போய் தான் கூட பிறந்த தங்கச்சா வளர்த்தா. கூட பிறந்த தங்கச்சாவே வளர்த்திருக்கா. இப்போ இல்ல, இனி எத்தனை தலைமுறை ஆனாலும் அவங்க செஞ்ச தியாகத்துக்கு ஈடு எதுவுமே இல்ல. செம்புலிங்கைய வம்சத்தையே மீட்டு கொடுத்த புண்ணியவதி. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பொண்ணு மேலும் மேலும் என் குடும்பத்தோட சம்பந்தப்பட்டிருக்கா. சான் பொழியை எடுத்து வளர்த்ததும் இவதான். துணிச்சலு, வீரம், சிறந்த ஆளுமை. கன்னி பெண்ணா இருக்கும் போது ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? கல்யாணம் முடிகிற வயசுல நாம இருக்கோம். இப்போ ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்தா வாழ்க்கையே போயிரும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ராஜாவை தைரியமா எடுத்து வளர்த்திருக்கா. துணிச்சலு, அவ தைரியம். ஒரு ஆணுக்கு கூட அந்த தைரியம் வராது. என் குடும்பத்துக்கு செஞ்ச தியாகத்துக்கு ஈடே இல்ல. அது மட்டும் இல்ல, முக்கியமானதே இனிமேதான் இருக்கு. நாங்க அவளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தோம். நாங்க என்னதான் அண்ணன் தம்பி பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா ஒற்றுமையா இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு துணை ஒரு பெண்ணு தான், ஒரு பெண்ணுக்கு துணை ஒரு ஆணு தான். எங்க பிள்ளைக்கு தேவை நல்ல துணை. ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அவனுக்கு ஒரு நல்ல துணை தேவை. எந்த சூழ்நிலையிலும் அவனை விட்டுட்டு போகாத ஒரு துணை தேவை. அப்படின்னாதான் ஒரு ஆண் ஜெயிக்க முடியும். அவனுக்குள்ள இவன் நம்மளை விட்டு எப்பவுமே போக மாட்டாங்க நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அவனால வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும், ஜெயிக்க முடியும். அதுக்கு சிறந்த உதாரணம் என் மருமக ஏழு. என் புள்ள தப்பே பண்ணியிருந்தாலும் தண்டனை கொடுப்பேனே தவிர தண்டிக்க மாட்டேன். இந்த குடும்பத்தை விட்டு ஒரு காலம் ஒதுக்கியும் வைக்க மாட்டேன். சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவங்க வேற எங்கேயும் போல, இங்க நம்ம கூட தான் இருந்தாங்க. ஆமா, எங்க அக்கா இங்க தான் இருந்தா பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு. சும்மா ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தோம். என் புருஷன் தான் வேணும்னு சொன்னா பாருங்க, பெத்த புள்ளி முள்ளி அல வச்சோம். அப்ப கூட கெட்டவன் தான் வேணும்னு என் புள்ள பின்னாடி போனான். என்னடா சாமி, இப்போ கெட்டவன் யாருமே உனக்கு புரிஞ்சிருக்குமே. அது வேற ஒண்ணுல, எங்க புள்ளைக்கு பொண்ணட்டு யாருமே தெரியாம இருந்தது. கொஞ்சம் தற்பெருமை, நாம யாருங்கத காட்டிட்டான். போடா, உன் சொத்து சுகம் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் எங்க மருமகளுக்கு நாங்க உதவி பண்ணோம். இனி என் பையன் வாயில இருந்து இந்த ஏசி ரொம்ப மெத்தலான்னு என்னைக்கு பார்த்தேன்னு சொல்ல மாட்டான்ல. ஏன்னா இனி எல்லாமே அவளுக்குடையதான். அப்பா சத்தியமா அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன்ப்பா. சத்தியமா சொல்ல மாட்டேன்ப்பா. சத்தியமா சொல்ல மாட்டேன்ப்பா. நீங்க சும்மா அந்த சண்டையை வச்சீங்களா இல்ல தெரிஞ்சுதான் வச்சீங்களா எனக்கு தெரியாதுப்பா. அவ பிள்ளைன்றதை கூட பொருட்படுத்தாம என் கையும் புடிச்சுக்கிட்டு என் தோலை சாஞ்சு வந்தப்பா. அப்பமே நான் குற்ற மனசுல செத்த போயிட்டேன்ப்பா. இனி வாழ்நாள் முழுவதும் அவ கையை பிடிச்சிருப்பேன்ப்பா. அவ கை இவ்வளவு விலை மதிக்க முடியாதது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இதுக்குத்தான் சம்பந்தி நாங்க டெஸ்ட் வச்சோம். நாங்க வந்த புதுசுலயே கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா தகுதியும் நிறைஞ்ச ஒரு பெண்ணு ஏழு. இனி செங்கோட்டன் ஐயாவே ஏழுதான். இனி டோட்டல் நிர்வாகம் என் மருமக இயலு தான் போப்பா. எங்க இசைக்கு என்ன பவர் இருக்குதோ அதே பவர் இயலுக்கு உண்டு. எங்க வீட்டு இளவரசி மகாராணி, அவ எங்களுக்கு தேவதை. ஆனா இந்த வீட்டை நிர்வாகம் பண்ணதுக்கோ எங்களை அதிகாரம் பண்ணதுக்கோ எல்லா அதிகாரமும் இயலுக்கு உண்டு. நண்பா, அந்த கொத்து சாவியை கொடுத்துரு. இயலே, இந்தம்மா. நீ செஞ்ச தியாகத்துக்கு முன்னாடி நாங்க கொடுக்கறது எதுவுமே இல்ல. விலை மதிக்க முடியாத சொத்து இசை. தங்க புள்ள, என் தங்க புள்ள, என் தங்க புள்ள. அப்பா மன்னிச்சிருமா. மாமா இருக்கட்டும் மாமா. உன்னை கொஞ்ச நாள் நான் கண்டுக்கவே இல்லை. உன்னை ஒரு காலம் விட்டு பிரியவே மாட்டேன். இது போதும் எனக்கு. இந்தாம்மா சாவி வாங்கிக்க. சரிப்பா, நான் இசையை கொடுத்துட்டு போறேன். சரிடா, கூட்டிட்டு போ. சரிங்கப்பா, நானும் வேலையை பாக்குறேன். ரொம்ப நன்றிமா. அப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிடாதீங்கப்பா. என் வீட்டு வாரிசை என் கண்ணால பார்த்தேன். அப்படியே என் தங்கச்சி மாதிரி. உண்மையிலேமா என் தங்கச்சி புள்ளைய காப்பாத்தினது நீதான் எனக்கு வந்த அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு உன் கைய புடிச்சுக்கிட்டு அழனும் போல இருந்தது. ஆனா சும்மா அழுதான் நல்லா இருக்காது. அதான் பொறுமையா இருந்தேன்.
உனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கணத்தையும் கொடுத்துட்டு தான் கைய பிடிச்சாலணும்னு இருந்தேன். நான் திரும்பி வந்தப்போ என் தங்கச்சி உருவத்தை நீ வாழ்நாள்ல பார்க்கவே முடியாதான்னு நொந்து போய் வந்தேன். என் தங்கச்சி உருவத்துல இருக்க என் தங்கச்சி பொண்ணை நீ திருப்பி கொடுத்தமா. அதானோ சொல்லிடுவாங்க அண்ணன் தங்கச்சி பாசம் தானே. நான் என்ன பெத்தவளை அவ ரூபத்துல தான் பார்த்தேன். அவ பெத்தவரை என் ரூபத்துல பார்த்தா. தாயா தகப்பனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி வாழ்ந்தோம். எங்க உறவை வார்த்தையால விவரிக்க முடியாது. நான் இந்தியாவுக்கு வரதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் என் பொண்ணு உயிரோடு இருக்காங்கதே எனக்கு தெரியும். எதிரிங்க மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என் பொண்ணு உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்ச போவே நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லம்மா. நான் நம்பவே இல்லை. என் பொண்ணும் என் மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு தான் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அவங்க இந்த மண்ணில் இல்லவே இல்லைன்னு நினைச்சிட்டம்மா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அத இழந்தவனுக்குத்தான் அந்த வலி தெரியும். பொண்டாட்டி புள்ளில உயிரோட பறி கொடுத்தவனுக்குத்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் நரக நொடியா இருந்தது. இயற்கை மரணத்தை கூட சீரிஞ்சிடலாம். ஆனா உயிரோட நெருப்புல கொளுத்தி எரியப்பட்டு செத்துருக்காங்கன்னு தெரிஞ்ச ஒரு தகப்பனாவும் ஒரு கணவனாவும் நான் எப்படி துடிச்சிருப்பேன்னு வார்த்தையால விவரிக்க முடியாதுமா. ஆனா என் பொண்ண நான் இங்க பார்த்த உடனே ஆடி போயிட்டேன். அப்படி என் பஞ்சாதி ரூபத்துல என் நண்பன் தங்கச்சி இருந்து துக்கத்துல இருந்தான். அவன் வெளியில வர முடியாமலாம் இல்ல. அவனுக்கு வெளியில வர்றதுக்கு மனசு இல்ல. ஜெயில இருந்து வர்றதுக்கு மனசு இல்ல. ஏன்னா தங்கச்சை காப்பாற்ற முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சிதான் அவன் பாதி ஜெயிலே இருந்தான். என் நண்பன் ஒவ்வொரு நாளும் மரண வழி அனுப்பிச்சிட்டு இருந்தான். எங்க எல்லாருக்குமே விடுதலை கொடுத்தவமா நீ எங்க பிள்ளைய எப்படி காப்பாத்துனுங்கதே எங்களுக்கு நியூஸ் வந்துட்டு டேக்கிங்ஸே. ஆமாப்பா, காரு குழந்தைட்டு எரிஞ்சிருக்கு. எப்படி நம்ம இறக்க போறோம்னு முன்னுக்குட்டியா அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு. குழந்தை அரண்மனையில விட்டாலும் கொண்டுருவாங்கன்னு தெரியும். வேற ஏதாவது மாற்று வழி இருக்கா பிள்ளைய காப்பாத்துறதுக்குன்னு யோசிச்சுதான் அத்தை நெருப்பு புகாத ஒரு குடுவையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் இசையை வச்சிருந்திருக்காங்க. ஆனா நெருப்பு பத்திக்கிட்டு எரியும் போதுதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு யாருமே நம்மளை காப்பாத்த வரலன்னு. அவங்க கணிப்புப்படி கார் எரிஞ்சா நிச்சயமா யாராவது ஒரு கூட்டம் நம்மளை காப்பாத்துவோம் அப்படின்னு நம்பியிருக்காங்க. பொதுஜனங்கள் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா தந்திரக்காரன் கொலைக்காரன் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல கொண்டு காரை எரிச்சிருக்கான். அத்தை இது எதிர்பார்க்கவே இல்லை. புள்ளைய காப்பாற்ற முடியாதுங்க சுச்சுவேஷன் வரும்போதுதான் இயலோட குரல் கேட்டிருக்கு அவங்களுக்கு. ஆனாலும் பச்சை எரியில காருக்குள்ள வந்து ஒரு சின்ன குழந்தை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அத்தை அழுதுருக்காங்க. ஆனா இயல ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. நெருப்பு தன்னை சுடுன்னு தெரிஞ்சோம் தைரியமா அத்தையோட அழுக்குறலை கேட்டு உள்ள போயிருக்காங்க. அத்தை கண்களாலே அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. அத்தோட ஆசீர்வாதம் காலங்காலமா அவங்களை பின்தொடர்ந்துதான் வந்திருக்கு. உசுர சுச்சமா நினைச்சு புள்ளைய காப்பாத்திருக்காங்க. அதுல இவங்களுக்கு படுங்காயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த காயத்தை கூட அவங்க மறைச்சுதான் இசை தான் தங்கச்சின்னு வளர்த்திருக்காங்க. தியாகிமா நீ, தியாகிமா. நான் சத்தியமா இப்போ நிம்மதியா இருக்கேனா அது ஒன்னால மட்டும்தான். நீங்களாம் இப்படி பேசுறதுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா நான் பெருசா எதுவும் செய்யலையே. அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாதமா. இப்ப சிரிச்சுட்டு போனாலே என் தங்க புள்ள, என் வீட்டு வாரிசு. அவ இன்னைக்கும் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்னா ஒன்னால தானம்மா. எங்க செம்பலிங்க வாக்கு கொடுத்தது. இந்த தலைமுறையை காப்பாத்துறது யாரா இருந்தாலும் அவங்க தான் செம்பலிங்க ஐயாவுக்கு அடுத்துன்னு ஏற்கனவே எங்க அப்பா வாக்கு கொடுத்ததுதான். இதுவரைக்கும் எங்க அப்பாவுக்கு அடுத்து இருந்தது செங்கோட்டன் ஐயா தான். அதனாலதான் அந்த ஸ்தானத்தையே நாங்க உனக்கு கொடுத்துட்டோம். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணுமா. இந்த தலைமுறை மட்டும் இல்ல, இனி வரும் அத்தனை தலைமுறையும் உன் பெருமைய சொல்லும். உங்க பெருமைய சொல்லியே தீர்வோம். முற்பொருள் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. அறியாத வயசுல நான் ஏதோ நன்மை செஞ்சேன். ஆனா எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிமா. ஐயோ, இனிமேல் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க. உனக்கு எந்த குறையும் வராம நாங்க பாத்துக்கிடுவோம். எனக்கு இங்க எந்த குறையுமே இல்ல. சரிம்மா, நீ போயிட்டு சாரோனையும் அலெக்ஸையும் வர சொல்லுமா. சரிங்கப்பா. மறுபடியும் சொல்றமா. நன்றிமா. ஐயோ வேண்டாம்ப்பா. பாப்பா இனிமேல் அந்த வார்த்தை வேண்டாம்ப்பா. என் உசுருமா ஈசை. அவ தொல்லி குதிச்சு ஓடும் போது என் ஈரக்குழிய பொடுங்கின மாதிரி இருக்கும். அப்படி அள்ளி அணைக்கணும் போல இருக்கும். என் சொத்துமாவா
என் சொத்து அவளை முழுச கண்ணுல காட்டியிருக்கிய, எப்படிமா நன்றி சொல்லாம இருக்க முடியும்? உங்க பாசத்தை நீங்க அவகிட்டயே காட்டுங்க. எனக்கு நன்றி எல்லாம் வேண்டாம். நான் போய் அலெக்ஸையும் சாரணியும் வர சொல்றேன். அல்லாதீங்கப்பா. இல்ல, அந்த செல்ல புள்ளைய கண்ணால பாக்குறேன்னா அவ பண்ற சேட்டை எல்லாமே இந்த பொண்ணு திருப்பி கொடுத்தது தானே. ஆமாப்பா. சரி மாமா, அழாதீங்க. சரி, இனி எந்த தடையும் இல்ல. இனி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிட வேண்டியதுதான். யார் யாருக்கு எங்கெங்க என்னென்ன போகணுமோ அத்தனையும் போயாச்சு. இனி எந்த டென்ஷனும் இல்ல. இனி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சொத்து பிரிக்கிறது, பதவி பிரிக்கிறது இதெல்லாம் நல்லா இருக்காது. அதுக்காக தான். அலெக்ஸ், அலெக்ஸ், சத்தியமா சொல்றேன், இனிமேல் என் வாழ்க்கையில ஒரு நாள் உன்னை ஏத்து நிக்கவே மாட்டேன். அதுக்கான தகுதியை நான் இழந்துட்டேன். எதுக்கு அப்படிலாம் சொல்றீங்க? கல்யாணம் மனைவினா அப்படிதான். ஏற்றத்தாழ்வு சண்டை சச்செல்லாம் இருக்கும். அதெல்லாம் இதை கூட கம்பேர் பண்ணாதீங்க. இல்லடே, நான் மனைவிங்கிறத விட என் வீட்டு வாரிசை காப்பாத்தணுங்கிற நினைப்பு கூட இல்லாம நடந்திருக்கேன். குற்ற உணர்ச்சியா இருக்குது. சமுலிங்க வம்சத்தையும் வாரிசையும் காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருந்தது. அதை நாங்க தவற விட்டுட்டு இருந்தோம். ஆனா அதையே மீட்டு கொடுத்தவா நீ. அது கூட என் மண்ணில புரியாம இருந்திருக்க. எவ்வளவு பெரிய தியாகம் அந்த பொண்ணு பண்ணிருக்கங்கிறதையே நான் மறந்து உன்னை மனைவியா தானே நடத்திட்டு இருந்திருக்க. நீ செஞ்ச தியாகத்தையும் நன்மையும் மறந்துட்டேன. இன்னைக்கும் செம்பிளிங்கய்யா வம்சம் மீசி முறுக்கிட்டாலேன்னா வாரிசு எங்க கூட இருக்க போய் தானே. செம்பிளிங்கய்யா வாக்க நிறைவேற்றிட்டோம். வாரிசு எங்க கூட பத்திரமா இருக்குங்கிறனால தானே. அதையே நான் மறந்துட்டேன. என்ன மன்னிச்சுடி. அன்னைக்கு அந்த வார்த்தை எப்படி இருந்திருக்கணும் புரியுதுடி. தேலு மாதிரி கொட்டிட்டே இல்ல. என்ன மன்னிச்சுடி, என்ன மன்னிச்சுடி. இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். என்கிட்ட நீங்க அன்பா இருந்தா போதும். 4 வார்த்தை என்கிட்ட பேசுனா போதும். சாப்பிட்டியா? என்கிட்ட 4 வார்த்தை அவ்வளவுதான். பாவிடினா, பாவிடி. நான் மட்டும் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. என்ன தேடி வந்த தேவதடி நீ. சாரிடு. ஐயோ, சாரி கேட்டீங்கன்னா எனக்கு கோவம் வந்துரும். என்ன கொஞ்சமே இல்ல. வந்துட்டா. வா தங்கம். சரி, நீங்க உங்க பிள்ளைய கொஞ்சிட்டு இருங்க. நான் போய் பிள்ளையில பாத்துட்டு வரேன். சரி தங்க புள்ள. சாரிம்மா. இல்ல மாமா, இருக்கட்டும் மாமா. மாமா கொஞ்ச நாள் உனக்கு கவனிக்க விட்டுட்டேன்ல. இல்ல மாமா, நான் தான் உங்களை தேடி தேடி வந்தேன். நீங்க இல்லையா, கஷ்டமா இருந்துச்சு. இனி ஒரு காலமும் நான் என் பிள்ளைய விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் பிள்ளைக்கு 3 வேலையும் நான் தான் சொல்லிட்டேன். என் பிள்ளை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உலகத்துல விலை மதிக்க முடியாத சொத்து ஒன்ன விட்டுட்டு நான் எதையோ தேடி போயிருக்கேன். எதையோ தேடி போய் தோத்து போய் வந்தேன். விலை மதிக்க முடியாத என் சொத்து இங்க இருந்திருக்கு. அதோட அருமை எனக்கு புரியல. இனி மாமாங்கிற உன்னை பாதுகாக்கணும், உன் சந்ததியை பாதுகாக்கணும். அது மட்டும்தான் என் வேலை. சரிங்க மாமா. என்ன அலெக்ஸ் வாரானா இப்படி? அலெக்ஸ், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு. இனி என் பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன இருக்குது? ஓ, என் பிள்ளைங்க சும்மா ஓசைக்கல் பெட்டி வைக்கலான்னு பாத்தீங்களா? அலெக்ஸ், என்னடா இப்படி வந்திருக்கா? அப்பா, நான் உங்ககிட்ட பேசணும். இவனும் சொத்து வேண்டாம் புள்ள போதுன்னு சொல்ல போறான். அவ்வளவுதானே? நான் பிள்ளைங்க என்ன இழிச்ச வாயா? காலத்துக்கு உங்க வீட்டுல ஆயா வேலை பார்க்கறதுக்கு வரட்டும். இன்னைக்கு என்ன நடக்குன்னு பாக்கலாம். அப்படி மட்டும் ஏதாவது இருந்ததா இப்பவே இந்த செம்புலிங்க குடும்பத்தை அவமானப்படுத்திட்டே இங்க இருந்து என் பிள்ளைங்களை நான் கூட்டிட்டு போயிடுறேன். என்னடா மாப்பிள்ள எப்படி வந்திருக்கா? அப்பா சொல்லு. அப்பா நான் இசைக்கிட்ட நண்பா அதை எடு. அம்மா, அலெக்ஸ கட்டிக்க போற பொண்ணு இங்க பாருமா. எப்பா, எங்க என் பிள்ளைக்கு எதுவும் இல்லன்னு சொல்லிடுவானுங்களோன்னு பார்த்தேன். அதானே அந்த பயம் இருக்குல்ல. இன்னைக்கு மட்டும் என் பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்காம இருந்தா அசிங்கப்படுத்திட்டு போயிருக்க மாட்டேன். ஊரு முழுக்க செம்புலிங்க குடும்பத்தை நார் அடிச்சிருக்க மாட்டேன். அம்மா, அலெக்ஸ் கட்டிக்க போற பொண்ணு கொஞ்சம் முன்னவாமா. சொல்லுங்க மாமா. வேற ஒண்ணு இல்லம்மா, நீ இந்த வீட்டுக்கு வாழ வர போற. அதனால இதுல பரம்பரை நகை நிறைய இருக்குது. அப்புறம் இந்த வீட்டு பையன் அலெக்ஸ், அவனுக்கு சேர வேண்டிய சொத்து சுகம். சொத்துனா சாதாரண நினைக்க வேண்டாம். ஃபாரின்ல இருக்க அத்தனை ஹோட்டலுமே அவன் பேர்ல தான் இருக்கு. அப்பா, அவனுக்கு சூப்பரா கிடைச்சிருக்கு. ஃபாரின் ட்ரிப்லாம் போனா வெளியிலே தங்க வேண்டாம். இனி என் புள்ள கட்ல ஒரே பணம் மலைதான். பணம் கொட்டுன்னு கொட்டும். பா, நான் பேசணும்ப்பா, கொஞ்சம் கேளுங்கப்பா. இரு, உனக்கான டைம் முடிஞ்சு போச்சு, நெல்லு. ஏமா, இதுல சொத்து நகை எல்லாம் இருக்குது. ஒரே ஒரு கேள்வி, அலெக்ஸ் வேணுமா இது வேணுமா?
என்ன சம்பந்தி இப்படி கேக்குறீங்க? இல்ல உங்க பொண்ணு சொல்லட்டும். சொல்லுமா, உனக்கு இந்த நகை சொத்து இதெல்லாம் வேணுமா, அலெக்ஸ் வேணுமா? அது வந்து நான் எங்க அம்மா கிட்ட கேட்கணும். நீ தானே வாழ போற, பிறகு என்ன? இல்ல, நான் எங்க அம்மா கிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். உங்க அம்மா கிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டியா? ஆமா மாமா, நான் எது செய்யறதுனாலும் அம்மா கிட்ட கேட்டுதான் சொல்லுவேன். அது வந்து நீ அலெக்ஸ விரும்புறல்ல? ஆமா, ஒருவேளை அலெக்ஸ் தான் வேணும்னா இந்த சொத்து சுகம் கிடைக்காதே. ஐயோ, இப்ப என்ன முடிவெடுக்க? ஐயோ, இப்ப என்ன பண்ணனு தெரியலையே. சரி, நீ உங்க அம்மா கிட்ட தான் கேட்டு முடிவு எடுப்பேனா? கேளுமா. இல்ல மாமா, நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா கிட்ட எல்லாம் கேட்டுதான் முடிவெடுப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அதான் அம்மா இருக்காங்களே, அம்மா விட சிறந்த ஆசன் யாரும் இருக்க முடியாதே. நமக்கு சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து செய்யற அம்மாவுக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா நமக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாதா? அம்மானாலே நம்ம நல்லா இருக்கும் தானே மாமா நினைப்பாங்க. உங்களுக்கு தெரியாதா மாமா? தெரியாதுமா. அம்மாங்கிறவங்க தெய்வத்துக்கு சமம் மாமா. நம்ம எது செஞ்சாலும் அம்மா கிட்ட கேட்டுதான் மாமா செய்யணும். கரெக்டா பேசுறா. நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு. சரிம்மா, போய் சீக்கிரம் கேட்டுட்டு வா. சரிங்க மாமா. அப்பா, நான் இந்த குடும்பத்துக்காக வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா திடீர்னு அப்படி? இல்லப்பா, நான் இந்த குடும்பத்துக்காக வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த குடும்பத்துக்காக ஒரு உசுறு போகணும்னா அது உசுறு என் உசுரா தான் இருக்கணும். புரிஞ்சுட்டேன். வாழ்க்கையோட யதார்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மாமாயா என்ன லேப்ல வச்சு வளர்த்தான்னு இப்ப எனக்கு புரியுது. புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். நான் எந்த பொண்ணு கூட வாழ தகுதி இல்லாதவன். எனக்கு காதல் வேண்டாம். என் அப்பா என்ன வேலை சொல்றாரோ அதை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். உனக்காக ஒரு பொண்ணு பண்ணிக்கணும்ப்பா. எந்த வகையும் எனக்கு பொருத்தம் இல்லாத பொண்ணை நான் கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்டா அப்படி சொல்ற? இல்லப்பா, சுயமா எந்த முடிவும் எடுக்க தெரியாத ஒருத்தனால வாழ்க்கை வாழ முடியாது. நான் என் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டேன். அவளால தன்னிச்சையா ஒரு முடிவு கூட எடுக்க முடியல. நானும் அதே மாதிரி இருந்தேன். எங்களுக்கு பிறக்க போற சந்ததியும் அடிமையாவோ கூமுட்டியா வளர்த்துருக்கு நான் விரும்பல. சபாஸ், தெரியிருக்காண்டா. நான் ஒரு நல்ல ஆண் மகனா இருக்க விரும்புறேன். என் அண்ணன் கட்டின மனைவிய உசுரா நேசிக்கிறான். அவங்க இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கா, அவங்களுக்கு பிறக்க போற குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். என் அண்ணன் ஒரு முடிவெடுக்கணும், அவன் மனசாட்சி மட்டும் தான் கேட்பான். ஆனா அவன் தம்பியா பிறந்துட்டு நான் இன்னும் என்ன முடிவெடுக்கணும் தெரியாம புலம்பிட்டு இருக்கேன். மத்தவங்க எடுக்கிற முடிவு சரின்னு என்னால் நம்ப முடியல. நான் எடுக்கிற முடிவு தான் சரின்னு என்னால் நம்ப முடியல. இப்படி ஒரு மனநிலையில எனக்கு கல்யாணமும் தேவையில்லை, அதே மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணும் எனக்கு தேவையே இல்லை. ஒருவேளை நான் தப்பான முடிவு தான் எடுக்கன்னு நம்பி வந்தேன். பரவாயில்ல, ஒரு பொண்ணை ஏமாத்தக்கூடாது, கல்யாணம் பண்ணலாம். அப்பா கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லலாம். எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, ஆனாலும் நான் கல்யாணம் பண்ணி என்னை மாத்திக்க முயற்சி பண்றேன்னு சொல்லலாம் வந்தேன். இந்த சொத்து வேணுமா, இந்த பத்திரம் வேணுமா, இல்ல நான் வேணுமான்னு கேள்வி கேட்டப்போ அவளுக்குள்ள உண்மையான நான் ஒரு கணவன்கள் என்ன இருந்தா, இல்ல ஒரு காதல், அட்லீஸ்ட் ஒரு துளி காதல் இருந்தா கூட அவ திரும்பி பார்த்திருப்பா. அவ சொன்ன வார்த்தை எங்க அம்மா கிட்ட கேட்கணும். என் அப்பா இப்படி ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான்னு நான் முழுசா நம்புறேன். சபாஸ், எனக்கு இவ வேண்டாம். சூப்பர் மாமா, இதுதான் உங்க வாயால சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்னங்க என்னங்கவா சம்மந்தி? என்ன சம்மந்தி இதெல்லாம்? அப்படி என் பிள்ளை என்ன தப்பு பண்ணிட்டா? அவன் நல்ல பிள்ளை தானே, அதான் அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னா. பொத்தி பொத்தி நல்ல ஒழுக்கமா வளர்க்குற பிள்ளைங்க இப்படித்தான் இருப்பாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டுத்தான் முடிவெடுப்பாங்க. இஷ்டத்துக்கு முடிவெடுக்க சொல்லி என் பிள்ளைய நான் வளர்க்கல சம்மந்தி. அந்த அளவுக்கு என் பிள்ளைய நான் கண்ணியமா வளர்த்திருக்கேன். அதுக்காக மாப்பிள்ளை மேல காதலி என்று சொல்றதெல்லாம் தப்பு சம்மந்தி. அதானே, அம்மா பேச்சு கேட்க தப்பு இல்லையே. சரி, நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல ஒரு முடிவு எடுக்கணும்னா உங்க பொண்ணு யாரு கேப்பா? அது வந்து சம்மந்தி. இல்ல, அந்த பொண்ணு சொல்லட்டும். நீ சொல்லுமா. நீ இந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீ யார கேப்ப? சொல்லுமா. இந்த குடும்பத்துல ஒரு முடிவு எடுக்கணும், நீ யார கேப்ப? அது வந்து உங்க எல்லார்கிட்டயும் தான் நான் கேட்பேன். சரி, உங்க ரெண்டுத்தையும் நான் தனி கொடுத்தனும் அனுப்பி வெளிநாட்டுக்கு அனுப்பி வாழ வைக்கலாம்னு நினைச்சிருக்கேன். அப்போ நீ யார்கிட்ட முடிவு கேப்ப? அப்போ என் புருஷன்கிட்ட கேட்பேன். இல்லம்மா, குடும்பத்து முடிவு. அவளும் நீனும் சேர்ந்து இருக்க வேண்டிய முடிவு. நீ யார்கிட்ட கேட்டு எடுப்பன்னு கேட்க. அதான் இத்தனை பேர் இருக்கீங்களே, அவங்க எதை கேட்ட போச்சுதே. அதாவது உன் குடும்ப விஷயத்த நீ மத்தவங்க கிட்ட கேட்டு முடிவெடுப்ப. ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னாலும் ஆலோசனை யார்கிட்ட கேப்ப? நான் எனக்கு பிடிச்சதை எடுத்துக்கிடுவேன். ஓ மகாதேவா, அந்த சொத்து நகை அந்த பொண்ணு கையில கொடு. அதான பார்த்தேன். என் பிள்ளை சரியா தானே பேசுவா. சரியா நீ நெத்தேடி கொடுத்தால. இந்தம்மா சொத்து நகை. அது வந்து மாமா. வாங்கம்மா, வாங்கிட்டு கிளம்பு. மாமா சமந்தி, வாங்கிட்டு கிளம்புன்னு சொன்ன. கிங்ஸன் ராஜா கோத்துக்கு ஆளாயிராதீங்க, வாங்கிட்டு கிளம்பிருங்க. சமந்தி, என் புள்ள அப்படி என்ன தப்பு பண்ணுனா? என் பிள்ளைக்கு தேவை நல்ல துணை.
இங்க நடக்காத ஆரம்பத்துல இருந்தே உங்களை வச்சுக்கிட்டே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியல? ஏன் குடும்ப பங்கு வைக்கும் போது எதுக்கு அந்நியாடு உங்களை ஏன் கூட வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியல? சம்மந்தி ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என் வீட்டு மூத்த மருமக வந்தா சொத்து வேணுமான்னு கேட்டேன். அம்மானு கூப்பிட அந்த ஸ்தானம் மட்டும் எனக்கு போதுன்னு எடுத்துக்கிட்டு போயிட்டா. அடுத்து என் வீட்டு 2வது மருமக கொடுத்த வேலையை மட்டும் வாங்கிட்டு போயிருக்கான். வேலையாளா போயிருக்கான், கூலியாளா போயிருக்கான். எனக்கு சொத்து வேணும் சுகம் வேணும் அந்த பிள்ளை கேட்கல. அவ ஸ்கூல் வச்சு சம்மதி பண்ண போகல. இழந்திருக்கோம், அத்தனை ஸ்கூலையும் இழந்திருக்கோம், அத்தனை மீட்டு எடுக்க போயிருக்கான். அவளுக்கு இனிதான் வேலையே இருக்கு. அவமானப்படலாம், உயிர் கூட போகலாம், ஆனா துணிஞ்சு பத்தத்தை வாங்கிட்டு போயிருக்கான். என் 3வது மருமக கோடிக்கணக்கான சொத்து நகை நட்டுன்னு எல்லாத்தையும் வச்சிருந்த. அவ கண்ணுக்கு தெரிஞ்சது இசை மட்டும்தான். அவ நட்பு மட்டும்தான் அவ கண்ணுக்கு தெரிஞ்சது. இந்த குடும்ப பாசம் மட்டும்தான் அவ கண்ணுக்கு தெரிஞ்சது. சொத்த குப்பையா பார்த்தா. எஸ் சாமோட மனைவி இந்த குடும்பத்தையே மீட்டெடுத்தா. எங்க வீட்டு வாரிசை எங்க கிட்ட ஒப்படைச்சா. அவ பேர்ல நாங்க எதையும் எழுதி கொடுக்கல, நிர்வாகம் பண்ணதான் அனுப்பியிருக்கோம். சந்தோஷமா போயிட்டா. என் வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைங்களுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம், அவங்க கணவர்மார் ரொம்ப முக்கியம். என் பிள்ளைங்களை அவங்க விட்டும் கொடுக்கல, எந்த இடத்துலயும் இந்த தலை குனிய வைக்கவும் இல்லை. நான் ஒவ்வொரு சொத்தையா பங்கு வைக்கும் போது என் பிள்ளைங்க ஒவ்வொன்னு துடிச்சு போய் நின்னானுங்க. எங்க தான் தேர்ந்தெடுத்த பொண்ணு சொத்துல கை வச்சிருவாளோன்னு. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு தேவை சொத்து இல்ல, நல்ல துணை. ஆரம்பத்துல சொன்னதுதான், ஒரு மனுஷனுக்கு சிறந்த துணை ஒரு பெண், அதுவும் மனைவி. அதேதான் உங்க பொண்ணுகிட்ட நான் எதிர்பார்த்தேன். அம்மாங்கிறா, அம்மா கிட்ட கேட்டு முடிவு சொல்லுங்கிறா. வெளியில போங்க. குடும்பம் எப்படி நடத்துவன்னு கேட்டா அம்மா கிட்ட கேட்பாளாம், முடிவு எப்படி எடுப்பன்னு கேட்டா அம்மா கிட்ட கேட்பாளாம். சொத்தை வாங்கிட்டு வெளியில போ. உனக்கு விக்கிறதுக்கு என் பிள்ளைய நான் பெத்து வைக்கிறேன். என் புள்ள கூட சந்தோஷமா வாழுவேன்னா உனக்கு கடைசி வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தேன். கிளம்பு நண்பா, அதை கொடுத்து அனுப்பிடு. சம்மந்தி உங்க பெரிய பொண்ணு வந்து கிளம்பலாம். இந்த சொத்தை கேட்கும் போது அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது உங்க பொண்ணு என் பையனை ஏறெடுத்து பாப்பான்னு பார்த்தேன். ஆனா அவ மனசு இருந்தது பேராசை, ஆணவம், திமிரு. ஒரு பெண்ணுக்கு இருக்கவே கூடாத குணாதிசயங்கள் அத்தனையும் உங்க பொண்ணுக்கு இருக்குது. இவ செம்புலிங்க குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான். அனுப்பி வச்சிருங்க. சம்மந்தி உங்க பொண்ணு அனுப்பி வைக்கீங்களா இல்ல 2வது பொண்ணு வாழ்க்கை போட்டுமா? இந்தமா இத வாங்கிட்டு கிளம்பு. இனி நான் ஏன் வேலையை பாக்குறேன்ப்பா. கிளம்பு. சரி சரி. டேய் சாரன் வா. இங்க பாரு, இந்த வாட்டி சொத்து சுகம்லாம் தருவாவ. எதுவும் வேண்டான்னு சொல்லிரு. எப்பனாலும் உன் புருஷனுக்கு தானே வரும், பாத்துக்கலாம். அவசரப்பட்டு சொத்து தான் வேணும்னு சொல்லிடாத. உங்க அக்கா நிலைமை தான் உனக்கு வந்துடும். சரியா? சரிம்மா. இங்க பாரு, நல்லா கட்டுக்க. இங்க பாரு, எப்படியாவது இந்த வீட்டுக்கு போயிடணும். அப்பதான் போன உங்க அக்கா மறுபடியும் அந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வர முடியும். சொத்து வேண்டாம், உங்க பிள்ளை மட்டும் தான் போதும்னு சொல்லி. அப்பா என்னடா இப்படி வந்திருக்கா? இல்லப்பா, எது நடந்துருமோ அதான் அதுலயே வந்துட்டேன். சரி, அந்த பொண்ணு வந்து தாலி கட்டு. சம்மந்தி கல்யாணத்துக்கு நேரம் ஆகுதுலாமா? தாலி கட்டுட்டோம். டேய் சாரன், தாலி கட்டு. அப்பா டேய் நேரம் ஆகுதுல, தாலி கட்டு. என்னம்மா, எதுவுமே கேட்கல. சம்மந்தி டேய் தாலி கட்டு, நேரம் ஆகுதுல. அது வந்து ஊருக்குள்ள அது இருக்கட்டும், நீ முதல்ல தாலி கட்டு. சம்மந்தி அது வேற ஒண்ணு இல்ல, இவனுக்கு எந்த சொத்து சுகமும் கிடையாது. அது வேற ஒண்ணு இல்ல, இந்த வீட்டு கோயில ஏதோ ஒருத்தர் இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணவனுங்க. அதனால அவங்க மனைவிமாருக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா உங்க மருமக இருக்கானே, இந்த குடும்பத்துக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன சொல்றீங்க? அவன் முழுக்க அவங்க மாமா வீட்டுல வளர்க்கப்பட்டான். இன்னொன்னு சொத்தை கொடுத்து அவனை பாதுகாக்க சொல்ற அளவுக்கு அவனுக்கு இன்னும் எதுவும் தெரியாது. அவனுக்கு தனிப்பட்ட தொழிலும் கிடையாது. இப்போ துறை பிரேம்னு பார்த்தா எல்லாருக்கும் கைத்தொழில்னு ஒண்ணு தெரியும். இவனுக்கு எந்த இலவும் தெரியாது. இவன் கத்துக்கல. காலேஜுக்கு போனாதானே கத்துக்க முடியும். அவன் படிக்கவே இல்ல. இவனுக்கு எந்த தொழிலும் கிடையாது. அவனுக்குன்னு சொல்லிக் கொள்றதுக்கு எதுவுமே இல்ல. அதனால சொத்தை கொடுத்து அவனை முடமாக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அவன் சம்பாத்தியம் பண்ணி அவன் பொண்டாட்டி பிள்ளைல அவன் காப்பாத்துட்டோம். அப்படின்னா தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. அவன் காசுல வாழ்ந்தாதான் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு மதிப்பு. எந்த வீட்டு பயிர்களுக்கு கொடுக்கணும் அவளுக்கு முழு பங்கு சுதந்திரம் இருக்குது. ஏன்னா இந்த குடும்பத்துக்காக ஓடி இருக்கானுங்க, உசுரை கொடுக்க துணிஞ்சிருக்கானுங்க. இவன் எதுவும் பண்ணது இல்ல. இவன் இந்த குடும்பத்துக்கு வந்து இப்ப 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி இவங்க கிடையவே கிடையாது. அவனுக்கு குடும்பத்தை பத்தி எதுவும் தெரியாது. உண்மைதான். ஈஸியா வந்ததுக்கு அப்பதான் நானே இங்க வந்தேன். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவன் வச்சு காப்பாத்துவான்னு நம்புவான். என் வீட்டுல இருந்து ₹1 அவனுக்கு போகாது. அவன் பொண்டாட்டி பிள்ளைல அவன் தான் காப்பாத்தணும். அவன் வேலைக்கு போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவனை நம்பி நாங்க எந்த பொறுப்பும் நாங்க கொடுக்க மாட்டோம். அவன் எதுலயும் சரியில்லை. ஏன்னா அவனுக்கு இப்ப படிப்பு இல்ல. சரி, கல்யாணத்துக்கு நேரம் ஆயிட்டு. சாரன், பொண்ணுக்கு தாலி கட்டு. அப்பா என்னடா? ஊருக்குள்ள கவினை புடிச்சிட்டானுங்க. சிக்கிட்டானா? ஆமா, நான் போனாதான் முடியும். போயிட்டு வர வந்து பாத்துக்கலாம். சமாளிச்சிருவியா? உசுறு போனா போட்டுனே.
பாத்தியம்மா, உன் கழுத்துல தாலி ஏற நேரம் என் மாமா அந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் பண்ண போறாரு. நீ உண்மையிலே வீரனோட பொண்டாட்டியா ஆக போற. ஒருவேளை என் மாமாக்கு ஏதாவது ஆச்சுனாலும் நீ காலத்துக்கும் இல்ல அதான் உங்க அம்மா இருக்காங்களே சம்பந்தி. சொல்லுங்க, நேரம் ஆயிட்டு கல்யாணத்துக்கு. டேய் சீக்கிரம் தாலி கட்டிட்டு கிளம்புடா. என்னது? அங்க என் பையனை புடிச்சு வச்சிருக்காங்க. இந்த இவனுக்கெல்லாம் போனாதான் முடியும். டேய் சீக்கிரம் தாலி கட்டிட்டு போ. என்ன வேணாலும் நடக்கலாம். இல்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் டேய் எங்க போய் வாழ போற? ஊருக்கு வெளியில இருந்தா போட்டு தள்ளிடுவானுங்கப்பா. ஊருக்குள்ள இருந்துக்க, ஆனா நம்ம கம்பெனி நம்ம ஷாப்ல எதுலயும் உனக்கு வேலை கிடையாது. அச்சச்சோ, கூலி வேலைக்கு கூட போக முடியாதே. சரிடா, தாலி கட்டிட்டு கிளம்பு. அப்படியே வெளியில எங்க போய் வாழ ஆரம்பிச்சிருங்க. என் கடமை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வச்சுட்டேன். இவ்வளவு நாள் பொறுப்புல சுத்திட்டு இருந்தல, இனி எது உன்னை நம்பி பொண்டாட்டி வாரா வச்சு ஒழுங்கா வாழ வழிய பாரு. வேலை எதுவும் அதான் அடியால் வேலைக்கு போதியா போ. சரி சம்பந்தி, வாங்க கல்யாணத்தை முடிச்சலாம். டேய் தாலி எங்கடா? அது வந்து தாலி என்கிட்ட இருக்குது. சம்பந்தி, கல்யாணத்தை வேணா கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாமா? ஏன் சம்பந்தி? அது வந்து இவன் இப்படித்தானே, இவனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சும் நாங்க சில வித்தை ஒதுக்கி வச்சோம். உங்க பொண்ண கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிக்க வச்சிருக்கோம். நீங்க இப்பவும் என்ன இழுத்தடிக்கீங்க? இல்ல சம்பந்தி, அது வேற ஒண்ணு இல்ல, சொத்து சுகத்துக்காக இல்ல. வேற என்னத்துக்கு? இல்ல சம்பந்தி, மூத்த புள்ள வேற கல்யாணம் நின்னு போச்சு. மூத்தவளை வச்சுட்டு இப்ப சின்னவளுக்கு முடிச்சோம்னா நல்லா இருக்காதே. ஊருக்குள்ள ஒரு மாதிரியா பேசுவாங்க. அதான் மூத்தவளை வச்சுக்கிட்டு சின்னவளுக்கு முடிக்க முடியாது. அது உங்க பொண்ணு செஞ்ச தப்பு, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க தான் கல்யாணம் கட்டியா இருந்தோமே. இல்ல மாப்பிள்ளைக்கு வேற இப்போ வேலை இல்ல. வேலை இல்ல, வேலை பிரச்சனை இல்ல. இப்போ வேண்டாம் கல்யாணம். பெரியவளுக்கு நான் முடிச்சிட்டு சொல்லி அனுப்புறேன், அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாமே. அப்படின்னா இதுதான் உங்க முடிவா? நாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். இப்ப வந்து இப்படி சொன்னீங்கன்னா? இல்ல சம்பந்தி, நான் யோசித்து பார்த்தேன். மூத்தவளை வச்சுக்கிட்டு இவளுக்கு முடிச்சா நல்லா இருக்காது. நாங்க மூத்தவளுக்கு முடிச்சிட்டு நான் கண்டிப்பா சொல்லி அனுப்புறேன். அப்புறமா என் ரெண்டாவது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வந்து வாடி போயிடலாம். இந்த வெட்டி பயிருக்கு வாக்கப்பட்டு எம்மா என் புள்ள வாழ்க்கை என்னத்துக்கு ஆவறது? எம்மா சீக்கிரம் வாங்க, ஓடிடுவோம். என்னம்மா உங்க அம்மா இப்படி சொல்றாங்க? சாரம் தானே உன் புருஷன், அவனையே சுத்தி சுத்தி வந்திய. மாமா உங்க புள்ளதான் எனக்கு உசுருன்னு சொன்னியம்மா, இப்ப அவனை விட்டுட்டு போற? அது ஒண்ணு இல்ல மாமா, அது வந்து அம்மா சொல்றது இல்ல மாமா. அக்கா இருக்கும்போது தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சா நல்லா இருக்காது. அது துரோகம் பண்ண மாதிரி. அண்ணன் தம்பி பாசத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அக்கால வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணா அக்கா மனசு நொந்து போயிருவா. அக்கா கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டே மாமா. ஏமா என் புள்ள பாவம், அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கான். இப்படி வேண்டாம் சொல்லிட்டு போற. உன் கதை தாலி கட்டிட்டு அவன் தம்பி வர காப்பாத்த போனோம். என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து எங்க பாருமா, உங்க அம்மா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். எங்க பாரு, நீ இப்ப என் புள்ளைய கல்யாணம் பண்ற. என்கிட்ட எத்தனை நாள் வந்து சொன்னமா, உங்க புள்ளதான் எனக்கு உசுரு, உங்க புள்ள கூட வாழ்றதான் என் ஆசை, அப்படி இப்படின்னு சொன்னியம்மா. ஆமா மாமா, ஆனா இப்போ அக்காக்கு கல்யாணம் முடியாம நான் முடிச்சா நல்லா இருக்காதுல்ல. வாங்க வந்து போயிடுவோம். ஆமாமா, என் புள்ள அது அக்கா கல்யாணம் முடிஞ்சா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா. என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காததை நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன். வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன். அண்ணே கவினை பிடிச்சிட்டானுங்க. சரி நான் கிளம்பி வரேன். வீட்டை சொல்லி முக்கியமான ஆட்கள் அனுப்பிட்டேன். நான் போக வேண்டியதான். அப்ப இங்க வர சொன்னாரு, என்ன இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு நின்னுட்டேன். சரி நீ கிளம்பு. சரிங்கப்பா. சீத்தங்கம் என்ன மாமா? இங்க வாயே. என்ன மாமா? நான் கூப்பிட்ட உடனே எதுவுமே யோசிக்காம மாமான்னு வந்து நிக்கிற. கூப்பிட்டது ஏன் மாமா வச்ச? இந்த மாமா மேல அவ்வளவு நம்பிக்கையா? நம்பிக்கை விடுங்க மாமா, நீங்க என் மாமா மாமா. என் உசுரே, என் மாமா கூட்ட நான் வருவேன். பின்னாடி எங்க அண்ணன் இருக்கா, நீ திரும்பி பார்க்கவே இல்ல. என் புருஷன் நிக்காவ, அவங்க என் உசுரே, அவங்களுக்கு தெரியாது. அப்படி சொல்லிடி தங்கம். என் செல்ல மாமா, நீங்க என் மாமா மாமா. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம். பிறகு என்ன? என் தங்கம், எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனா நான் இப்ப கூப்பிடும் போது எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் கூப்பிட்ட என் இசை தங்க வருவான்னு எனக்கு தெரியும். இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என் இசை தங்கம் எனக்கு எப்பவுமே புள்ளதான். எனக்கு இவன் எந்த துணையும் தேவையில்லை. என் புள்ள போதும். என் தங்கம், என் புள்ள. இந்த உலகத்துல என்ன முத முழுச நம்பின பாரு, நெருங்கி வந்து நின்ன பாரு. நான் இந்த சந்தோஷத்திலே வாழ்ந்துறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். டேய் அவன் என்னைக்கு உன் புள்ளதான்டா. அண்ணா என்னடா? இசை என் உசுருன்னு. அவ என்னைக்குமே உன் சொத்து, உன் புள்ளதான், உன் மூத்த புள்ள. உனக்கும் அவளுக்குமான உறவு புனிதமானது. என் தம்பிடானே,
என் புள்ளடா. அண்ணா, என் புள்ளடா நீ.